வணக்கம் மக்களே. பிறை சூடிய பெருமானாகிய சிவபெருமானின் கருணையினையும் அதர்மத்தை அழிக்கும் ஆற்றலினையும் மற்ற அனைத்து சிறப்புகளையும் தேவார பதிகங்கள் பாடியிருக்கின்றன. தேவார பதிகங்கள் என்பவை ஞானிகளும் துறவிகளும் மட்டுமே அறியக்கூடியது என்கிற எண்ணம் மறைதல் வேண்டும். அனைத்து மக்களும் இதனை அறிந்து வாழ்வின் பயனை எய்த வேண்டும் என்கிற உன்னதமான எண்ணத்திலே பாடப்பெற்றவைதான் இந்த பதிகங்கள். சீர்காழி பதிகம் உணர்த்தும் கதை. சீர்காழியிலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானாகிய சிவபெருமானை குறித்து திருஞான சம்பந்த பெருமான் பாடியிருக்கும் பதிக வரிகளை இப்போது பார்க்கலாம். விண்மகிழ்ந்த மதிலெய்ததுமன்றி விலங்கு தலையோட்டில் உன்மகிழ்ந்து பழிதேறிய வந்தன துள்ளம் கவர் கல்வன் மண்மகிழ்ந்த வரவன்மலர் கொன்றை வழிந்தவரை மார்பில் மென்மகிழ்ந்த பிரம்மாபுரமேவிய பெம்மானி வனன்றே என்று இந்த பதிகம் பாடுகின்றது. சீர்காழிக்கு பிரம்மபுரம், வேணுபுரம், புகழி, வெங்குரு, தோணிபுரம், பூந்தராய், புரவம், சண்பை, காளிபுரம், கொச்சைவயம், கழுமலம், சிரபுரம் என்கிற 12 பெயர்கள் உண்டு. ஆகவே இந்த பாடலின் 4வது வரியில் பிரம்மாபுரமேவிய பெம்மானி வனன்றே என்கிற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த திருத்தலத்திலே உரைகின்ற இறைவன் கொன்றை மாலையினை அணிந்தவன், அதே மார்பில் பாம்பினையும் அணிந்தவன், உமாதேவியாரை ஒரு பாகமாக கொண்டு ஆன்மாவை ஒளிரச் செய்பவன் என்றெல்லாம் இந்த பதிகம் இறைவனை போற்றுகின்றது. இந்த பாடலின் முதல் வரியானது விண்மகிழ்ந்த மதிலெய்தது என்று குறிப்பிடுகின்றது. இந்த வார்த்தையில் தான் பரமேஸ்வரனின் அற்புதமான கதை ஒன்று அடங்கியிருக்கின்றது. விண்மகிழ்ந்த மதிலெய்தது என்பதன் பொருள் ஆகாயத்திலே பறத்தலை விரும்பிய மதிலினை சிவபெருமான் அழித்ததை சுட்டிக்காட்டுகின்றது. ஆகாயத்தில் பறக்கும் மதில் என்றால் என்ன, எதற்காக சிவபெருமான் அதனை அழித்தார் என்பவற்றை அறிய வேண்டும் என்கிற ஆவல் நமக்கு ஏற்படுகின்றதல்லவா? அதனை கதை வடிவிலே நாம் காணலாம். தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி எனும் பெயர்களை கொண்ட 3 அசுரர்களும் பிரம்மதேவனை குறித்து கடும் தவம் இயற்றினார்கள். மழை, வெயில், சூறாவளி இவை அனைத்தும் அவர்களை தாக்கிய போதும் அவர்கள் சிறிதும் நிலைகுலியவில்லை. தங்களுடைய தவத்தினை நிறைவேற்றுவதிலேயே அவர்கள் கவனமாக இருந்தார்கள். அதன் காரணமாக பிரம்மதேவர் அவர்கள் முன்பு தோன்ற வேண்டிய நிர்பந்தம் உருவானது. வேண்டிய வரங்களை கேளுங்கள் என்று பிரம்மர் கூறியதும், நாங்கள் எந்த காலகட்டத்திலும் அழியாதிருக்க வரமருள வேண்டும் என்று அசுரர்கள் வேண்டினார்கள். அதற்கு பிரம்மதேவர் என்ன கூறினார் தெரியுமா? மைந்தர்களே, கற்பக காலம் சென்றால் நானும் இந்திரனும் தேவர்களும் கூட இறந்து விடுவோம். என்றைக்கும் இரவாமல் இருப்பவர் சிவபெருமான் ஒருவரே. குறிப்பிட்ட காலம் வந்ததும் இறந்து போகக்கூடிய நான் உங்களுக்கு எப்படி இரவ வரத்தினை கொடுக்க இயலும் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆகவே அதனை தவிர்த்து மோட்சம் முதலானவைகளை கேளுங்கள் என்றார். சிறிது நேர சிந்தனைக்கு பிறகு அவர்கள் கேட்டார்கள். பொன், வெள்ளி, இரும்பு ஆகியவற்றால் அமையப்பெற்ற சுவர்களுடன் கூடிய 3 வேண்டும். பூமி, அந்தரம், ஸ்வர்க்கம் ஆகிய 3 உலகங்களிலும் அவை அமைய வேண்டும். 1000 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த 3 விரும்பிய இடங்களுக்கு மாற வேண்டும். இவை 3 ஒன்றுபட்ட நேரத்தில் சிவபெருமானை தவிர வேறு எவரும் அழிக்க முடியாததாகவும் இருக்க வேண்டும் என்று வரம் கேட்டனர். பிரம்மதேவரும் அவ்வாறே ஆகட்டும் என்று அருளிவிட்டு மறைந்தார். தேவதச்சனான மயன் அவர்கள் விரும்பியவாறே பூமியிலும் அந்தரத்திலும் ஸ்வர்க்கத்திலும் 3 அமைத்து கொடுத்தான். அந்த 3 வாழ்ந்து வந்த அவர்கள் சிவபெருமானுக்கு பூஜைகளை நடத்தி வந்தார்கள். எத்தகைய தவம் இயற்றிய போதும் அசுரர்களுக்கே உரித்தான கொடூர குணம் காரணமாக அவர்கள் வைகுந்தம் போன்ற தேவ நகரங்களுக்கு 3 சென்று அங்கிருந்தவர்களையெல்லாம் துன்புறுத்தினர். இதன் காரணமாக கோபம் கொண்ட திருமால், இந்திரன் மற்றும் தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அசுரர்களோடு போர் தொடுத்தனர். ஆனால் வெற்றி பெற இயலவில்லை. அந்த அசுரர்களின் கைகளே ஓங்கி நின்றன. இதனை கண்ட இந்திராதி தேவர்கள் முக்கன் பரமேஸ்வரனை குறித்து தவம் இயற்றினர். பிறைமதி சூடிய பெருமான் அவர்கள் முன்பு தோன்றினார். தேவர்கள் அனைவரும் அசுரர்களின் கொடுமையினை பெருமானிடம் கூறினார்கள். அதனை கேட்ட எம்பெருமான், அவர்கள் என்னுடைய அடியார்களாக இருக்கின்றார்கள், அதனால் அவர்களை கொல்ல முடியாது என்று கூறிவிட்டு மறைந்து விட்டார்.
தேவர்கள் செய்வதறியாது திகைத்தார்கள். இருப்பினும் இறைவனை குறித்து மீண்டும் தவம் இயற்றி தங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற தீர்மானம் செய்தார்கள். அந்த அசுரர்களோ தேவர்களை அனைவரையும் துன்புறுத்தினார்கள். ஆனால் முப்புறங்களிலிருந்து கொண்டே சிவபெருமானுக்கு மட்டும் பக்தி சிரத்தையுடன் பூஜை நடத்தினார்கள். அதன் காரணமாக அவர்கள் தப்பித்து கொண்டே வந்தார்கள். தேவர்களின் வேண்டுகோளை நீலகண்ட பெருமான் மறுத்து மறைந்ததுக்கு இதுவே காரணம். தேவர்கள் திரும்பவும் அம்மையப்பரை குறித்து தீவிரமாக தவம் இயற்றினார்கள். அதனை அறிந்த சிவபெருமான் அந்த அசுரர்களின் ஆணவம் அழிந்திட திருவுள்ளம் கொண்டார். முதலில் அவர்களை அழிக்க முடியாது என்று அறிவித்த இறைவன் தன்னுடைய முடிவினை மாற்றிக்கொண்டதை நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டவனுக்கு பூஜைகளை இயற்றினால் மட்டும் போதாது, ஆண்டவனால் உண்டாக்கப்பட்ட உயிர்களுக்கு துன்பம் விளைவிக்காமலும் இருக்க வேண்டும். அந்த அசுரர்கள் சிவபெருமானுக்கு மட்டும் பூஜைகளை செய்து கொண்டு அவருடைய அன்பர்களான திருமால் இந்திராதி தேவர்களுக்கு துன்பம் விளைவித்தனர். தகப்பனை வணங்கிவிட்டு அவனுடைய பிள்ளையை ஒருவன் தாக்குவானேயானால் அதனை பார்த்து கொண்டு அந்த தகப்பனால் அலட்சியமாக இருக்க முடியுமா? அதன் காரணமாக முடிவினை மாற்றிக்கொண்ட பரமேஸ்வரன் நந்தி தேவரை அழைத்து போர்க்கருவிகளுடன் கூடிய தேரினை தயார்படுத்தும்படி தேவர்களுக்கு சொல்லி அனுப்பினார். இறைவனின் கட்டளைப்படி நந்தி தேவர் தேவர்களிடம் அதை தெரிவித்தார். அதனை கண்டு மகிழ்ச்சியடைந்த தேவர்கள் பெருமானின் கட்டளைப்படி மிக அற்புதமான தேரினை அவர்கள் செய்து முடித்தார்கள். மந்திரகேசரி எனும் மலைகள் தேரின் அச்சாக அமைந்தன. சந்திர சூரிய தேர் சக்கரங்களாக மாறினர். ருதுக்கள் தேரின் சந்தியாக ஆனார்கள். 14 உலகங்களும் 14 தட்டுகளாக மாறின. வாமையானது தேரின் ஆதனமாகவும், உத்தியாஸ்தகிரிகள் தேரின் கொடுஞ்சியாகவும், நதிகளும் நதங்களும் தேரின் நாட்டும் கொடியாகவும் விளங்கின. விண்மீன்கள் தேரின் விதானமாகவும், மோட்சலோகம் தேரின் மேல் விரிவாகவும், மகங்கள் தேரின் மேல் சட்டமாகவும் உருவாகின. நாள் முதலான காலக்கிரயங்கள் கடுப்பாகிய எண்ணெய் ஊற்றும் இடுக்கு மரமாகவும், அஷ்டபர்வதங்கள் தேரின் தூணாகவும் மாறியது. திக்கஜங்கள் தேரின் இடையை தாங்கின. சத்த சமுத்திரம் தேரின் திரைசீலையாகவும், கலைகள் தேரின் மூளையாகவும், ஞானேந்திரிய கர்மேந்திரியங்கள் தேரின் கலன்களாகவும், புராணம், வேதங்கள், சாஸ்திரம், மனுக்கள் ஆகியவை தேரின் மணிகளாகவும் விளங்கின. மருந்துகள் தேரின் படிகளாக உருவெடுத்தன. இவ்வாறு வலிமையும் அற்புதமும் கொண்ட தேரினை தேவர்கள் உருவாக்கினார்கள். தேரினை செலுத்த சாரதி வேண்டுமல்லவா? பிரம்மனே சாரதியாக அமர்ந்தார். 4 வேதங்களும் குதிரைகளாக அந்த தேரில் பூட்டப்பெற்றது. பிரணவம் குதிரைகளை தூண்டுகின்ற தூண்டுகோலாக மாறியது. இவ்வாறு சர்வ வல்லமையுடன் செய்யப்பட்ட மகத்தான அந்த தேரானது சிவபெருமானை தாங்குவதற்காக சென்று கொண்டிருந்தது. கங்கை, அத்தி முதலிய தேக மந்தையர்கள் 4 புறமும் சாமரை வீசியபடி வந்தார்கள். தும்புரு, நாரதர் ஆகியோர் இறைவனின் இசைப்பாடல்களை பாடியபடி தொடர்ந்தனர். ரம்பை, மேனகை, ஊர்வசி போன்ற தேவமங்கையர் நடனமிட்டபடி வந்தனர். மேருமலையானது வில்லாகவும், வாசுகி பாம்பானது நானாகவும் அமைக்கப்பெற்றது. திருமாலே பானமாக நின்றார். சரஸ்வதி வில்லில் கட்டிய மணியாகவும், அக்னி தேவன் அம்பின் கூர்மையாகவும், வாயுவை அம்பிலே கட்டிய சிறகாகவும் அமைத்து சிவபெருமானின் இருப்பிடத்தை அடைந்தனர். நந்தி தேவரை பணிந்து எம்பெருமானுக்காக தேர் தயார் நிலையில் இருப்பதை அவர்கள் தெரிவித்தனர். சிவபெருமான் அன்னை உமாதேவியாருடன் எழுந்தருளி தேரிலே காலை ஊன்றிய போது அதன் அச்சு முறிந்துவிட்டது. கண்ணிமைக்கும் நேரத்தில் திருமால் ரிஷப வாகனமாக வடிவு கொண்டு அந்த தேரினை தாங்கிக் கொண்டார். ஆனால் தேரின் அளவு கடந்த சுமையினை அவரால் தாங்க இயலவில்லை. அதன் காரணமாக நிலை குலைந்து அவர் கீழே விழுந்தார். அதனை கண்ட பிறைசூடிய பெருமான் திருமால் மீது இரக்கம் கொண்டு தேரினை விட்டு கீழே இறங்கினார். அச்சு முறிந்ததற்கு காரணம் ஆனைமுகனை முறைப்படி பூஜிக்க தவறியதே என்று உணர்ந்த பிரம்மதேவர் வேழமுகத்தோனுக்கு செய்ய வேண்டிய பூஜையினை பக்தி சிரத்தையுடன் செய்து முடித்தார். அதன் பிறகு நிலைமை சீரடைந்தது. உமாதேவியாருடன் எம்பெருமான் தேரினில் அமர்ந்தார். ஆனைமுக பெருமானும் ஆறுமுக பெருமானும் இருபுறமும் சென்றனர். இந்திராதி தேவர்கள் எம்பெருமானை சூழ்ந்தபடி தொடர்ந்து வந்தனர். சப்த ரிஷிகள் தங்களுடைய ஆசீர்வாதத்தினை தந்தபடி இருந்தார்கள். நந்தி தேவர் தங்கத்தினால் செய்யப்பட்ட பிரம்பினை கொண்டவராய் முன்னணியில் சென்று கொண்டிருந்தார். சிவபெருமான் திரிபுரங்களை நோக்கி விரைந்து கொண்டிருந்தார்.
சரத்கால சந்திர புஷ்ப நட்சத்திரத்தில் அவர் திரிபுரத்துக்கு வந்து சேர்ந்தார். வில்லினை வளைத்து கணையினை செலுத்தும்படி அனைத்து தேவர்களும் ஆண்டவனை வேண்டினார்கள். ஆனால் இறைவனின் எண்ணம் வேறு விதமாக இருந்தது. கணையினை செலுத்தி முப்புறங்களை அழித்தால் தேவர்களுக்கு முடிவில்லாத ஆணவம் ஏற்பட்டு அதுவே அவர்களுடைய துன்பங்களுக்கு காரணமாகிவிடும் என்று நினைத்த சிவபெருமான் ஆயுதம் ஏதுமின்றி புன்னகையாலேயே திரிபுரங்களை தீக்கிரையாக்க திருவுள்ளம் கொண்டார். உமாதேவியாரை பார்த்துவிட்டு அவர் புன்னகைத்தார். அந்த புன்னகையே அருகே இருந்த முப்புறங்களையும் எரித்து சாம்பலாக்கியது. தேவர்கள் பெருத்த ஆரவாரம் செய்தனர். தேவர்களுக்கு துன்பம் விளைவித்த அசுரர்களான தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி ஆகிய மூவரும் அலறி அடித்துக்கொண்டு திரிபுரங்களை விட்டு வெளியேறினார்கள். சிவபெருமானுக்கு தவறாமல் பூஜை செய்து வருவதால் தங்களை அழிக்க அவர் வரமாட்டார் என்று எண்ணிய அசுரர்கள் திரிபுரம் தீக்கிரையானதும் நிலை குலைந்து போனார்கள். ஐயனே, அறியாமை காரணமாக தவறிழைத்து விட்டோம், அருள் கூர்ந்து எங்களை மன்னித்தருள வேண்டும் என்று எம்பெருமானை பணிந்து வேண்டினார்கள். பகைவர்களையும் நேசிக்கும் பரமதயாளனான சிவபெருமான் அவர்களுடைய குற்றத்தை மன்னித்து துவார பாலகர்களாக பணி செய்யும்படி அருளினார். தேவர்கள் மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தபடி இருந்தார்கள். இவ்விதம் திரிபுரத்தை எரித்து இறைவன் தேவர்களை காத்தருளினார். இந்த அற்புதமான கதையினை உள்ளடக்கியே திருஞான சம்பந்த பெருமான் தமது பதிகத்தில் விண்மகிழ்ந்த மதிவெய்தது என்று குறிப்பிட்டுள்ளார். விண்மகிழ்ந்த மதிவெய்தது எனும் திருஞான சம்பந்த பெருமானின் இந்த சிறிய வரி எத்துணை சம்பவங்களை உள்ளடக்கியிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமன்றி பதிகங்கள் பாடும் பரமேஸ்வரன் கதைகள் ஒவ்வொன்றும் நமக்கு உணர்த்துகின்ற நீதியினையும் நாம் அறிந்து கொள்வது நல்லது. இந்த கதை உணர்த்தும் நீதி, தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வலிமை மிக்க தேரினை உருவாக்கினார்கள். ஆனால் எம் பெருமானாகிய சிவபெருமான் தன் காலினை ஊன்றிய மறுகணமே தேரின் அச்சு முறிந்துவிட்டது. விநாயக பெருமானை முறைப்படி பூசிக்காத காரணத்தினாலேயே இவ்விதம் நிகழ்ந்தது. தேவரும் மூவரும் இணைந்து தயாரித்த தேருக்கே இந்த நிலை ஏற்பட்டது என்றால் சாமானிய மாணவர்களின் நிலை என்ன ஆகும் என்பதை சிந்திக்க வேண்டும். ஆகவே எந்த நல்ல காரியத்தை தொடங்கினாலும் முதல் மரியாதைக்குரிய விநாயக பெருமானை மனதிலே நிறுத்தி பூஜித்து செயலினை தொடங்க வேண்டும் என்கிற நீதியினை இந்த கதையின் வாயிலாக அறிந்து கொள்கின்றோம். திரிபுரத்து அசுரர்கள் சிவபெருமானுக்கு மட்டும் பூஜை செய்துவிட்டு தேவர்கள் அனைவரையும் கொடுமைப்படுத்தினார்கள். சிவபெருமானுக்கு நாங்கள் நித்திய பூஜை செய்வதால் அவர் எங்களை எதுவும் செய்ய மாட்டார் என்று தவறான கணக்கினை அவர்கள் போட்டார்கள். ஆனால் எம்பெருமான் திரிபுரத்தை எரித்து அவர்களின் ஆணவத்தை அழித்தார். அதேபோல இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்களிடம் நாம் அன்பு செலுத்தினால்தான் இறைவன் மகிழ்ச்சி அடைவார். அதை விட்டு பொறாமை, வஞ்சகம், பொய்மை ஆகியவற்றின் துணை கொண்டு நம்முடைய சகோதர மக்களை துன்புறுத்திவிட்டு அனுதினமும் ஆலயம் சென்று ஆண்டவனை வழிபடுவதால் எந்த பலனும் ஏற்படாது என்பதை இந்த கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். ஓகே மக்களே, மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.